ஹாய் எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி வந்து என்னோடய 15th வெட்டிங் ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி எங்களோட சர்ப்ரைஸை வந்து நாங்கள் அன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். இது வந்து அன்புடன் அம்மு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 15th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி எங்களுக்கு. நான் அவங்களுக்கு வெட்டி சட்டைன்னு சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சாரீ எடுத்தேன். அதில் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு. இதான் எங்களோட அவுட்ஃபிட்டு. எனக்கு ரொம்ப கலர் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ப்ரைவேட் தேட்டர், அது ஷோ டைம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் தேட்டர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. சரி அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுவோன்னு அவங்களுக்கு எந்த விஷயத்தையும் நான் சொல்லவே இல்லை. எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்க ஊரில் இருக்காங்க. அன்னைக்கு தான் வந்தாங்க. எங்கே பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்லாம் தெரியாது. எங்களோட 10th ஆனிவர்சரி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது வந்து பூம்புகாரில் பீச்சில் வந்து கேக் வெட்டணும். இது 15th ஆனிவர்சரி கொஞ்சம் ப்ரைவேட் தேட்டராக கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த இடம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போங்க. நிறைய ஒரு ப்ரைவேட் தேட்டராக நம்ம ப்ரைவேட்டாக ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது. இதுதான் ஒரு சின்ன ரூம் தான். அந்த ரூமில் வந்து தேட்டர் செட்டப் பண்ணிவிட்டு அங்கங்கே எங்களோட ஃபோட்டோஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கேக் செட்டப் கேக்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆனிவர்சரி செட்டப் வந்து இதுதான். கீழே கொஞ்சம் பலூன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இது ஒரு செட்டப்பு. அப்புறம் நமக்கு பிடிச்சமான சாங்ஸ் எல்லாம் பின்னாடி ப்ளே ஆகிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் இவங்களை வெளில நிற்க வச்சுட்டு நாங்கள் வந்து மாமா வீட்டுக்கு தான் போய் கேக்கு வெட்ட போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா வீட்டு போய் பண்ண போகிறோம், காலையிலே பண்ணிவிடுவோம். ஏன்னா ஈவினிங் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் கேக் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். மாமா வீட்டுக்கு ஈவினிங் போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னால் அவங்களாம் வெளில போகிறாங்க, நம்ம காலையிலேயே கேக் வெட்டணும், அதனால் நம்ம காலையிலே போயிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் டைம் வந்து 12 to 3 தான் எங்களோட ஸ்லாட் டைமு. அந்த ஷோ டைமுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து போகிற வழியிலேயே நிப்பாட்டிட்டேன். ஏன் நிப்பாட்டுறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பூலாம் வாங்குறதில்ல, பூ வாங்கணும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு அங்கேயே பொக்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெடி பண்ண போதே கேட்குறாங்க, என்னத்துக்கு இப்போ பொக்கே ரெடி பண்ண, கேக் வெட்டுறோம்ல, அப்போ சும்மா சர்ப்ரைஸாக கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், அவங்க இருந்தாலும் கடுப்பாது, எதுக்கு நிப்பாட்டுற, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. இதையும் காதில் வாங்கலை. நானும் பாப்பாலாம் தம்பிலாம் அப்படியே பூ வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கத்துலேயே இருக்குது, பூ வாங்குற பக்கத்தில் தான் இது இருக்குது. சரி உள்ளே கூட்டிகிட்டு வரோம். உள்ளே கூட்டிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியிலேயே உங்களுக்கு எல்லாம் கனெல்லாம் கட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு சுத்தமாக ஒரு இதுவே இல்லை. அவங்க ஹிண்ட்டே நான் கொடுக்க விடலை. இதான் பண்ண போகிறோம், அதான் பண்ண போகிறோம், எந்த ஹிண்ட்டும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மாமா வீட்டில் போய் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும். எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா, இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ற ஐடியாவே இல்லை. அவரே கண்ணை கட்டிட்டு தம்பி தான் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்தான். கண்ணை கட்டிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்தான். பாப்பா வந்து வீடியோ எடுத்தா. நமக்கு பர்சனலாக இருக்கும், அவங்களும் எடுத்திருக்காங்க, நமக்கு பர்சனலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுக்க சொன்னேன். அவரை நிற்க வச்சுட்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச விதத்தில், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு எப்படி தெரியுமோ அதை மாதிரி அவங்க கூட கீழே குனிஞ்சிட்டு அவங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொன்னேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. என்ன நடக்குது, இவ என்ன பண்ணிகிட்ருக்கா, இது என்ன பிளேஸ் அப்படின்னு கூட ஒரு ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் சரி சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு பயங்கரமாக. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 20 ஃபோட்டோஸ் ஏற்றிருந்தாங்க. அதை வந்து டிஜிட்டலாக வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எங்களோட ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோஸு. என் கல்யாணத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நாங்கள் சிங்கப்பூரில் இருந்த ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து என் பசங்களோட இருக்கிற ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு 20 ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தேன். அதை கலெக்ட் பண்ணி தான் அதை வந்து அவங்க அழகாக ரொம்ப ரொம்ப நல்ல ஃபோட்டோஸாக சூஸ் பண்ணோம். எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. அப்படி தான் நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன் அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு கொடுக்காம இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே நமக்கு தெரியாத அளவுக்கு எங்களுக்கே புரியல. நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கே புரியல. என்னவோ அது அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்களுக்குள்ளே. அது பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. என்ன தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்த ஃபோட்டோஸ் தான் நிறைய டைமு நான் என்னோடய ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எமோஷனலாக இருந்துச்சு. அவர் தியேட்டரில் வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இருந்துச்சு பாட்டெல்லாம். சரின்னு நான் இதெல்லாம் சொல்லியெல்லாம் காட்டிட்டேன். இவங்க திடீர்னு என்ன சொன்னாங்க, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த ரெட் கலர் கிளாத் எடுத்து என் கண்ணை கட்டி விட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு தெரியும் ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இதுதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பாப்பாட்ட சொன்னேன். பாப்பாவும் தம்பி பாப்பா ஊர்ல இருக்கும்போதே கேட்குது. "அப்பா நீங்க என்னப்பா வாங்கியிருக்கீங்க அம்மாக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவளுக்கு தெரியும் நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவேன். எனக்கு இத சர்ப்ரைஸ் பண்றப்ப நான் நெனச்சே பார்க்கல. எனக்கு கோல்ட் ரிங் அவங்க பண்ணது என்னாளுக்கு அது வந்து என்னால மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நெறைய வெட்டிங் டே வந்து எங்களுக்கு கண்டிப்பா அவங்க கோல்ட்ல பண்ணி குடுத்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு வாங்குவாங்க. ஒரு 2, 3 வருஷமா நாங்க வந்து அத ரொம்ப செலிப்ரேட் பண்ண முடியல எங்களால. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கட்டும். ஏன்னா சாதாரணமாவே எனக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 15த் ஆனிவர்சரிக்கு எப்படி வாங்காம இருக்கதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அது எனக்கு தெரியவே இல்ல. ஜீவனாவும், அவங்க அப்பாவும் பிளான் பண்ணி, அத வந்து சரி மாமா வீட்ல கேக் வெட்ட போறோம். ஆனா அங்க எடுத்துட்டு போய் பண்ணுவோம். பாப்பாவும் விவரமா இங்க தான் போறோம்ன்னு சொல்லாம, மாமா வீட்ல பண்ண போறோம்லப்பா, அங்க போய் நீங்க குடுத்துருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அத பர்ஸ்ல தெரியாம வச்சுட்டு நான் அப்பயும் கேட்குறேன், "அப்பா என்ன பாப்பா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு?" கேட்குறேன். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வாங்கலையாம்மா, விடும்மா" அப்படின்னு என்ட்ட சொல்றா. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வச்சு, அவ பர்ஸ்ல வச்சு தெரியாம அவங்க கண்ணக்கட்ட வச்சு சொல்லி அத குடுக்குறப்ப, அதோட ஃபீலிங் வந்து ரொம்ப அதுக்கு வந்து அளவே கிடையாது. 1 கிராம் என்ன 100 கிராமுக்கு சமமா இருந்துச்சு. அந்த ரிங் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு புரியல என்ன பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? அப்படின்னு அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால சும்மா ரோல் மாரி சும்மா பண்ண சொன்னாங்க. அப்புறம் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம். சரி ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிட்டு, கேக் வெட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்ப மாமா, ஆன்டி, சின்ன மாமா, அக்கா எல்லாம் வரணும். சரி அந்த டைம்ல நம்ம வந்து சரி நான் என்னோட ஆல் டைம் ஃபேவரைட் வந்து "முன்பே வா அன்பே வா" சாங் வந்து என் கல்யாணத்துலேருந்து இன்ன வரைக்கும் என்னோட ஃபோன் ரிங்டோனே அதுதான். அது எங்கும் ரொம்ப ஸ்பெஷல் சாங் எங்களுக்கு. அதில வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு எங்களோட ஃபேவரைட் சாங் எல்லாம் அப்போ வந்து ப்ளே பண்ணி நாங்க பார்த்துட்டுருந்தோம். சரி வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரஜீவன் வந்து இடையில என்ன பண்ணான், நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். நெறைய இந்த விஜய் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பாட்டு அப்படியே அவன் உட்காந்து அவன் பாடிட்டு இருந்தான். அப்புறம் அத பார்த்துட்டுருந்தோம். வெட்டிங் டேன்னு சொன்னேன். என்னைக்குன்னு சொல்லல. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் எங்க வெட்டிங் டே. வேலண்டைன்ஸ் டேயும் செலிப்ரேட் பண்ணோம். எங்க ஆனிவர்சரியும் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப பாசிட்டிவான டேவா இருந்தது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாவும் இருந்தது. சின்ன பிளேஸ் தான். ஒரு 6 பேர் தான் உட்காரலாம் அந்த இடத்துல. அது வந்து நெறைய பேர கூப்பிட்டு சொல்ற மாரிலாம் அந்த பிளேஸ் கிடையாது. ஒரு 6 பேர் ஒரு பிரைவேட்டா நம்ம ஒரு விஷயம் செய்றோம், சர்ப்ரைஸா பண்றோம்னா, இது ஒரு ஆப்ட்டான பிளேஸ் இந்த இடத்துல. என்னோட சர்ப்ரைஸ் இதோட முடியல. இதோடயும் அதுக்கப்புறம் கன்டின்யூ ஆச்சு. ஃபஸ்ட்டு நாங்க கேக் வெட்டிற வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனோம், நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணேங்கிறத நான் பின்னாடி அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெட்டிங் டே இது. இதுதான் பண்ண போகிறோன்னு நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். இதுதான் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். 3 ஹவர்ஸ் டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதையும் நான் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். 15த் வெட்டிங் டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? 15 வருஷம் கல்யாண வாழ்க்கைங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. இன்னொன்று அந்த அந்த 15 வருஷத்துலேயும் இதே அஃபெக்ஷனோட இதே இல்லை இதை தாண்டி அஃபெக்ஷனும் எங்களுக்குள்ளே இருக்குங்கிறத நாங்கள் இதை வந்து செலிப்ரேட் வித மட்டும்தான் எங்களை வந்து அதை நாங்கள் சந்தோஷப்படுத்திக்க முடியும் இல்லையா? அதனால அது ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லவ் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் ஜாஸ்தி தான் ஆயிருக்கே தவிர எந்த இடத்துலையும் என்னடா அப்படின்னு யோசிச்சு விடலை. என்ன அவங்க அந்த இடத்துலையும் விடலை. அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. நாங்கள் லவ் பண்ணதுலேருந்தே எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாரும் 15த் வெட்டிங் டே அப்போது ஸ்பெஷலாக அவங்க எல்லாரையும் ஒரு வீடியோ மெசேஜ் நமக்கு வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறேன். எனக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. எல்லாரையும் அவங்க அம்மா, அப்பா, அவங்களோட அக்காங்க, அவங்க அண்ணனுங்க, பசங்க, அப்புறம் எங்க வீட்டு சைடுல என் அம்மா, அப்பா, என் அக்கா, தங்கச்சிங்க, என்னோட மாமா, அத்தை, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களையும் நான் வந்து எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு ரொம்ப நாங்க லவ் பண்ண டைம்லலாம் வந்திருக்காங்க எங்களுக்காக. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களோட கூடலாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள தெரிஞ்ச ஒரு 2, 3 பேருன்னு சொல்லி, எனக்கு அவங்கள தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி. அவங்க பேசின வீடியோஸும் கலெக்ட் பண்ணி, அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து, அந்த வீடியோஸ் வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து நான் எடுத்து அந்த தியேட்டர்ல ஓட விடுறேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மாமா, ஆன்ட்டி எல்லாரும் வந்துட்டாங்க. கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோமா, அப்புறம் எல்லாரும் வந்து உட்காந்து அந்த டைமை வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேரையும் உட்கார வச்சு நாங்கள்லாம் அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க
அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னு. இதோட முடியாமல் கன்டின்யூ பண்ணுறோமா, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டேன். மாமாலாம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். எல்லோரும் உட்காந்துட்டு கேக்கெல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பிளேட்லாம் வச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் முதல்ல நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, வீடியோ எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து விஷ் பண்ண மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து அங்கே ப்ளே பண்ணுறோம். அந்த தேட்டரில் வந்து ப்ளே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பேசிக்கிறேன். எனக்கு வந்து முகம் காட்டி எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால, நாங்கள் எங்கள் ஃபோட்டோஸை போட்டு நான் அவங்கள விஷ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. யாருக்குமே தெரியாது. எல்லாரும் பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்குது. என்ன பேசியிருக்கோன்னு எல்லாரும் பார்க்குறதுக்கு. மாமாலாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உட்காந்து அத வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இவங்க ரியாக்ஷனையும் நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். என்ன நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்க பசங்க விஷ் பண்ணுறாங்க. சரி அம்மா அண்ட் அப்பா, நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க. உங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மாமனார், மாமியார், அம்மா, பெரியம்மா, அப்புறம் என்னோட அத்தை, அவங்களுக்கு பெரியம்மா, 2 மாமா, அப்புறம் அவங்க 2 அண்ணங்க, அப்புறம் அவங்க அக்கா, அக்கா, அத்தான், அண்ணன், ஒய்ஃபு, அப்புறம் பெரிய அக்கா, சின்ன தங்கச்சி, சின்ன அக்கா, எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்ல முடில. என்னோடய ரிலேட்டிவ்னு, அவங்க ரிலேட்டிவ்னு எல்லாருமே இதில் இன்க்ளூட் ஆகிட்டாங்க. யாரையுமே விடலை. எல்லாரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். குழந்த பிறந்துச்சு அப்போ தான் என்னோடய மாமா பையனுக்கு. அவன் கூட அங்கேருந்து எனக்கு விஷ் பண்ணான். அதில் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சொன்னோன்றதுக்காக இவ்வளோ பேரும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக எங்கள் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த பசங்க என் 2வது அக்காவோட பேர பசங்க. எங்கள் அக்கா இப்போது இல்லை. எங்கள் அக்கா ஞாபகமாக இந்த பசங்க விஷ் பண்ணதை என் அக்காவே எனக்கு விஷ் பண்ணதா நாங்கள் நினச்சிக்கிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய விஷ் கிடச்சதா நாங்கள் நினச்சிக்கிறோம். இவங்க பேர் கவிதா அக்கா, சிங்கப்பூரில் இருக்காங்க. எங்கள் 2 பேரோட பெரிய வெல்விஷர் இவங்க. என்னோடய ஓன் சிஸ்டர், என்னோடய கூட பிறந்த என் அக்கா எப்படியோ அதுக்கு மேலேயே எங்களை வந்து யோசிக்கிறவங்க, எங்கள் நல்லா இருக்கணும்னு ரொம்ப நினைக்கிறவங்க, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் எங்களை நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து ஒரு பெரிய பங்கு இந்த அக்காவுக்கு உண்டு. எங்களோட நல்லது கெட்டது எல்லாமே இந்த அக்கா எங்களோட எப்போவுமே எங்கள் கூட இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. தேங்க்ஸ்க்கா. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. இந்த அண்ணன் சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் லவ் பண்ணதுலேருந்தே கூட மீட் பண்ணும்போதெல்லாம் கூட இந்த அண்ணன் வருவாங்க. அதனால் இந்த அண்ணன் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு வீடியோ மூலயமா என்னோடய பிளெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு நிறைய நிகழ்வு இருக்குது. அது 1, 2ன்னு சொல்ல முடியாது. கார்த்தி, நீ ஆரம்பித்த டயத்துலேருந்தே உன் கூட நான் இருக்கேன் எப்போதுமே. எல்லா ஸ்டோரியும் நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்க்க போகிறதுக்கு தஞ்சாவூர் போனது, அங்கே போய் வெயிட் பண்ணது, நம்ம உங்க கூட 2 பேர் கூடயும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அப்புறம் அம்முக்கு பேசணுன்ட்டு நம்ம 2 பேரும் ஏதோ அங்கே இங்கேயும் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கினோமே, ஞாபகம் இருக்கா? ஃபோன் வாங்கி அதில் நீனும் பேசி நானும் பேசி நிறையா, எங்கள் வீட்டுக்கும் நானும் பேசி அப்படி இப்படின்னு நீ நிறைய காதலை வளர்த்துட்டேன். நிறைய காதலை வளர்த்துட்டேன். நீங்கள் 2 பேருமே ஒரு நல்ல பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லணுன்னா, இவ்வளோ ஒரு லாங் ஜேர்னி, நிறைய எதிர்ப்புகள். எனக்கு தெரியும் எவ்வளோ உனக்கு பிரச்சனை இருந்துச்சு, அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நாள் கல்யாண நாள் கொண்டாடணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாய். இவன் வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு. இவனோட சிங்கப்பூரோட மேடம் அவங்க. அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் கூட சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணவங்க, என் பார்லர் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸுன்னு நிறைய பேர் வந்து என்னோட இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு வரோன்னு சொல்லலாம். எங்களுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் எங்களுக்கு அமைஞ்சது. அப்புறம் இதெல்லாம் எங்களோட மெமரிஸ். இதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஹாப்பி. இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணேன். நாங்கள் இதெல்லாம் கையில் இன்னமும் வச்சுருக்கேன். இருந்தாலும் அன்னைக்கு பார்க்குறப்போ ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. டிக்கெட்ஸு, அப்புறம் ஃபோன் பில்லு, அப்புறம் நிறைய கவிதை, அப்புறம் காஞ்ச பூவு, சாக்லேட் கவரு, அதுக்கப்புறம் ஒரு பர்த்டேயில் அவங்க ஒரு கேலண்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க. அது மாதிரி நிறைய நிறைய மெமரிஸ் எங்களுக்குள்ளே இன்னமும் நான் வந்து பொக்கிஷமாக பாதுகாத்துட்ருக்கேன். இன்னமும் எல்லாமே எங்கள் கூட இருக்குது.
எது எப்படி இருந்தாலும் நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு இதை வந்து இந்த நம்ம ஒரு சந்தோஷத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுன்னு எல்லாரையும் கலந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெட்டிங் டேவாக நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் என் கூட இருக்கிறவங்களும், என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எங்களுக்கு விஷ் பண்ணது ரொம்ப மறக்க முடியாத தருணங்களாக நான் நினைக்கிறேன். என்னைக்கு எப்போவும் இதே மாதிரி ஹாப்பியாக, சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும்னு நீங்கள் எல்லாருமே எங்களை வந்து விஷ் பண்ணுங்கள். நாங்கள் இதோட முடிச்சுக்கல. அதுக்கப்புறம் என் மாமனார், மாமியாரை நான் என்ன இருந்தாலும் விட முடியாது. என் மாமனார், மாமியார், ஓப்படியார், என்னோட கொழுந்தனார்ன்னு நான் யாரையுமே விட முடியாது இல்லையா? அதனால் என் நாத்தனார் வீட்டுக்காரன்னு எல்லாரையும் அங்கேருந்து வீட்லேருந்து அவங்க வீட்லேருந்து கிளம்பி வர சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து எல்லோரும் கேக் வெட்டினோம். பசங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாகவே எல்லோரும் கேக் வெட்டினோம். எல்லோரும் கூச்சப்படுவாங்க, டக்குன்னுலாம் வந்து நிற்க மாட்டாங்க. எங்கள் வீட்டு சைட்லலாம் மட்டும் அவ்வளோ கூச்சப்படுவாங்க. எல்லாரையும் பிடிச்சி கலெக்ட் பண்ணி நிற்க வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். அப்புறம் எல்லோரும் சூப்பராக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே கேக் கட்டி கொண்டாடினது கூட ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னது ஹாப்பி வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் டே அம்மு கார்த்தி. थैंक यू. எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து செல்ஃபியாக எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மறக்க முடியாத சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 10th வெட்டிங் ஆனிவர்சரி கூட நாங்கள் பூம்புகாரில் செலிப்ரேட் பண்ணோம்ல, அது கூட நான் லிங்க் அனுப்புகிறேன், டைம் இருந்தால் பாருங்கள். அப்புறம் எங்களோட வெட்டிங் டே ஸ்பெஷலாக வந்து நான் ஒரு பர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் அது வந்து எங்களுக்கு லேட்டாக தான் ரிசீவ் ஆச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் சொன்னால அன்னைக்கு தான் அந்த கிஃப்ட் வந்துச்சு. நான் அதை வந்து சர்ப்ரைஸாக உங்களுக்கு கொடுத்தேன். அதையும் நான் வந்து இதோட இன்க்ளூட் பண்ணுறேன். மொத்தத்தில் சொல்லணுன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியாக இது வந்து அமைஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பி. அவங்க பேர் போட்டு என் பேர் போட்டு ஒரு பர்ஸ் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இது மாதிரி இன்னும் சிறப்பான அடுத்தடுத்த ஆனிவர்சரி நல்லபடியாக இருக்கணும்னு எங்களுக்கு நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.